Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சது என்னன்னா ராகி களி. இந்த களிக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் வேர்க்கடலை சட்னி. இது வந்துன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் என்னென்னா நம்ம இந்த சட்னிக்கு வந்து களிக்கும் எப்படி காம்பினேஷன் இருக்கும் நம்ம யோசிப்போம். ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓ இதுக்கு கூட வச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு தெரியும். இதுக்கு என்னென்னா பச்சை மிளகாய் வந்து நம்ம ஒரு 6 காரத்துக்கு வந்து என்னென்னா நம்ம 20 பச்சை மிளகாய் கூட எடுப்பாங்க. நான் வந்து என்னென்னா இந்த காரமாக இருக்கிறதுனால ஒரு 6 பச்சை மிளகாயை எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக சீரகம் கடுகெல்லாம் தாளித்து வச்சுக்கலாம், வெங்காயம் போட்டு. இதுக்கு மெயினாக என்னென்னா வேர்க்கடலை பச்சை மிளகாய் தான் மெயின். வேர்க்கடலை பொட்டுக்கடலை கொஞ்சம் தேங்காய் வந்து பத்தே இருந்துச்சுன்னா நம்ம பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட என்னென்ன போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். களிக்கு ஒரு காம்பினேஷன் என்னென்னா வேர்க்கடலை பச்சை மிளகாய் சட்னி செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து பச்சை மிளகாயை நல்லா வதக்கிக்கணும். ஆக்சுவலாக என்னென்னா 10-15 மிளகாய் போடுவாங்க. நான் வந்து என்னென்னா இது காரமாக இருக்கிறதுனால வெறும் 6 மிளகாய் மட்டும் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். இதை நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பச்சை மிளகாயை நல்லா வதக்கிட்டோம். இதை நீங்கள் ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலை பச்சை மிளகாய் சட்னிக்கு என்னென்ன தேவையான பொருள்கள்னால், இதுக்கு நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்தால் 50 கிராம் பொட்டுக்கடலை. இதுக்கு ஒரு 2 பத்தை வந்து நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். துருவன தேங்காய் இருந்தாலும் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை 2 ஈர்க்கு, ஒரு 20 பூண்டு, சின்ன வெங்காயம் 2 இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி கொஞ்சம். இது வந்து என்ன, பச்சை மிளகாய் எப்போவுமே இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிட்டு ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து இதை வந்து நம்ம அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள்னு பார்க்கலாம். பச்சை மிளகாயை வறுத்த அதே கடாயில் நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் ஒரு 2. உங்களுக்கு காரம் வந்து ஜாஸ்தி வேணுனாலும் அது அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா உதிர்த்து விட்டு போட்டுக்கலாம். இது வந்து களிக்கு சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொத்தமல்லி வந்து என்னென்னா நாட்டு கொத்தமல்லி, நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி சத்துக்கள் நிறைஞ்சது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இந்த கொத்தமல்லியில் இருக்குது. எப்போவுமே இல்லைன்னா நார்மலாக நாட்டு கொத்தமல்லி வந்து கிராமங்களில் தான் அதிகமாக கிடைக்கும். அதாவது நாமக்கல், கோபிச்செட்டிப்பாளையம் இந்த மாதிரி இடங்களில் வந்து இது கிடைக்கும். ஒரு சில இடங்களில் கிடைக்கும். ஆனால் வந்து நாட்டு கொத்தமல்லி எப்படி பார்க்கணுன்னா அதனோட ஸ்டெம் வந்து ஹார்டாக இல்லாமல் ரொம்ப லேசாக இருக்கிறது தான் நாட்டு கொத்தமல்லி. இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, பூண்டு, கருவேப்பிலை, புளி, பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சிட்டோம். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுவே என்னென்னா நல்லா கெட்டியாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஆல்ரெடி வந்து நம்ம சீரகம், கடுகு, வெங்காயம், கொத்தமல்லி, வரமிளகாய் தாளித்து வச்சுருக்கோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துன்னா ஒரு களிக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான பச்சை மிளகாய் வேர்க்கடலை சட்னி ரெடி. வேர்க்கடலை பச்சை மிளகாய் சட்னி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்னென்னா நம்ம தோசைக்கு வச்சுக்கலாம், பணியாரம், அது மட்டும் இல்லாமல் இட்லி எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். எள்ளாத எண்ணிச் செயல் வேண்டும் தம்மொடு கொள்ளாது உலகு. விளக்கம்: தம் நிலைமையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகையால் உலகம் இகழ்ந்து ஒதுக்காத செயல்களையே ஆராய்ந்து செய்ய வேண்டும்.